அன்பின் இஸ்லாமிய உள்ளங்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கணவன் மனைவிக்கிடையில் பிணக்குகளா, குடும்பங்களுக்கு இடையிலே ஏற்க முடியாத மனக்கசப்புகளா, எதுவாக இருந்தாலும் இந்த துஆவை உருக்கமாக கேளுங்கள். வல்ல அல்லாஹ் உங்கள் வாழ்க்கையில் பரக்கத் செய்வான். இதை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எமக்கு கற்றுத் தந்திருக்கின்றார்கள். அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் உண்டாவதாக. ஒரு மனிதன் வெளி உலகில் எத்தனை வெற்றிகளை பெற்றாலும் அவனது உண்மையான நிம்மதி என்பது அவனது வீட்டில் தான் இருக்கிறது. கணவன், மனைவி மற்றும் பிள்ளைகள் என ஒரு குடும்பம் ஒருமித்த கருத்தோடு வாழும்போது மட்டுமே அந்த வீடு பூமியில் உள்ள சொர்க்க வீடாக மாறுகிறது. ஆனால் அதே குடும்பத்தில் பிணக்குகளும் மனக்கசப்புகளும் வந்துவிட்டால் அதுவே பெரும் நரக வீடாக மாறிவிடுகிறது. குடும்பத்தில் பிணக்குகள் ஏன் வருகின்றன? நிச்சயமாக ஷைத்தான் ஒரு மோமினின் வீட்டில் குழப்பத்தை விளைவிப்பதையே பெரிதும் விரும்புகின்றான். ஒரு சிறிய சொல்லோ அல்லது செயலோ ஒரு பெரிய பிரிவை உண்டாக்க அவன் வழிவகை செய்கின்றான். இத்தகைய நேரங்களில் நாம் அல்லாஹ்வின் உதவியை நாடி பொறுமையை கைக்கொள்ள வேண்டும். நமது உள்ளங்களை மாற்றும் வல்லமை படைத்தவன் அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான். தம்பதியினர் இடையே நெருக்கத்தை ஏற்படுத்தவும் பிள்ளைகளால் கண் குளிர்ச்சியை பெறவும் புனித குர்ஆனில் உள்ள இந்த அற்புதமான துஆவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எமக்கு கற்றுத்தந்தார்கள். இதனை அனுதினமும் விடாமல் ஓதி வர வேண்டும். ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வதுர்ரியாத்தினா குர்ரத அயூனின் வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வதுர்ரியாத்தினா குர்ரத அயூனின் வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. எங்கள் இறைவா, எங்கள் துணைகளிலிருந்தும் சந்ததிகளிலிருந்தும் எங்களுக்கு கண் குளிர்ச்சியே தருவாயாக என்பதாகும். இந்த வேண்டுதல் ஒரு வீட்டின் சூழலையே மாற்றும் வல்லமை கொண்டது. கசப்பான வார்த்தைகளை தவிர்த்து மென்மையான வார்த்தைகளால் உரையாடுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் கூறினார்கள், உங்களில் சிறந்தவர் உங்கள் குடும்பத்தாரிடம் சிறந்த முறையில் நடப்பவரே. மனிதன் தவறு செய்பவன். ஒருவருக்கொருவர் குறைகளை மன்னித்து நிறைகளை மட்டும் பார்க்க தொடங்கும் போது அங்கே பிணக்குகளுக்கு இடம் இருக்காது. வீட்டில் அனைவரும் அமர்ந்து ஸலவாத் ஓதுவதும் மார்க்க விஷயங்களை பேசுவதும் வீட்டை விட்டு ஷைத்தானை விரட்டி மலக்குகளின் வருகையை உறுதிப்படுத்தும். வாழ்க்கை என்பது மிக குறுகியது. இதில் கோபத்திற்கும் பிணக்கிற்கும் இடம் கொடுக்காமல் விட்டு கொடுத்து வாழ்வதில் தான் உண்மையான வெற்றி இருக்கிறது. கணவன் மனைவியிடையே இருக்கும் ஒரு புன்னகை கூட தர்மமாகவே கருதப்படுகிறது. வல்ல அல்லாஹ் நம் அனைவரது குடும்பங்களிலும் ஒற்றுமையையும் நிம்மதியையும் பரக்கத்தையும்